இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அதே மாதிரி ஈக்குவலாக இன்னொரு போராட்டம் நடக்க போகுது. இதுவும் யாரால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திமுக செஞ்ச ஒரு மிகப்பெரிய துரோகத்தினால தான் இந்த ஒரு பெரிய ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணி எல்லாமே நடக்க போகுது அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். அது என்ன போராட்டம், என்ன ஆர்ப்பாட்டம், என்ன பேரணி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. திமுக ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் நிறைய விஷயம் செய்வோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க. இது நாங்கள் பண்ணுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா நீட்டை ஒழிப்போம் அப்படின்னாங்க, எல்லாமும் நல்லா நிம்மதியாக வாழலாம் அப்படின்னாங்க, கரண்ட்டு வந்து கம்மியாக கிடைக்கும் அப்படின்னாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை. ஏன்னா திமுக வந்து எல்லாத்தையுமே தண்ணியில் எழுதுனாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தண்ணியில் எழுதுனாங்கன்னா காலங்காலத்துக்கு அப்படி நிற்கும்ல, அது மாதிரி கல்வெட்டு மாதிரி தண்ணியில் எழுதுனா நிற்கும். அந்த மாதிரி அவங்க கல்வெட்டு மாதிரி தண்ணியில் எழுதுனாங்க, அது வந்து அப்படியே தண்ணியோட தனியாக போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பழைய பென்ஷனோட அந்த ஸ்கீம், அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னாடி இருந்த ஒரு பென்ஷன் ஸ்கீம், இப்போ வந்து புதிய பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ஓல்டுக்கும் புதுசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து 20,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாதம் மாதம் பென்ஷன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. அந்த அமௌண்ட்டை பிடிச்சாங்க. இப்போ வந்து ஒரு 5,000 பிடிக்கிறாங்க, 5,000 பிடிக்க மாட்டாங்க, 5,000 பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5,000 பிடிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா போடும். அவங்களோட சைட்லேருந்து ஒரு அமௌண்ட் போடுவாங்க, ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இதை சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஏறிக்கிட்டே போகும். இதுதான் வந்து பழைய ஸ்கீம், அதாவது ஓல்டு ஸ்கீம். ஆனால் இப்போ வந்துருக்கிறது என்ன அப்படின்னா, கவர்மெண்டெல்லாம் காசு கொடுக்காது, உன்கிட்ட வந்து நாங்கள் எடுக்கிற காசு அதோட இன்ட்ரெஸ்ட், அதோட மட்டும்தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வரும். இதுதான் பழசுக்கும் புதுசுக்குள்ள வித்தியாசம். இந்த புதுசு எங்களுக்கு வேணாம், கவர்மெண்ட் நீங்கள் எனக்கு காசு கொடுங்க அப்படின்றது தான் இவ்வளோ நாளாக போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அரசு ஊழியர்கள், அதாவது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க, டீச்சர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த விவோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற எல்லாருமே இதுக்கு வந்து பெருசாக வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய நாள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்கள் லீவ் விட்டுருப்பாங்க. எதுக்கு லீவ் விட்டாங்கன்னு நமக்கு தெரியாது, போராட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன போராட்டம் அப்படின்றத நம்ம இது வரைக்கும் யோசிச்சிருக்கவே மாட்டோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2017 டிஎஸ் ஸ்ரீதர் இவர் தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டு, ஓகே இதை பற்றி கொஞ்சம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை ஒன்று நடந்துச்சு. ஆனால் இதுக்கு ஒரே வருஷத்தில், அதாவது 2018 இதுக்கான ஒரு தகவல், அதாவது இதுக்கான ஒரு முடிவை வந்து டிஎஸ் ஸ்ரீதர் அவரோட மூலியமா வந்து சொல்லப்பட்டாங்க. அதாவது இவர் மூலியமா அதுக்கான அறிக்கையை வந்து வெளியிடப்பட்டுச்சு. ஆனா 2019 ஆட்சிக்கு வந்த திமுக இது வந்து சுத்தமா செய்யவே இல்லை. அதாவது இவங்களோட வாக்குறுதி 309, இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பழைய அந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வந்துருவோம், அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்றதா அவங்க வாக்குறுதியில கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த வாக்குறுதி நான் தான் சொன்னல, தண்ணியில் எழுதின வாக்குறுதி தான் திமுக இருக்கும் அப்படின்னு சொன்னல, அதே மாதிரி இவங்க இது வரைக்கும் அதை வந்து எதுவுமே பண்ணவே இல்லை. அதான் 2018 இதுக்கான ஒரு அறிக்கை வந்துருச்சு, அதுக்கப்புறமா அவங்க எடுக்கவே இல்லை. இதுக்கான தொடர்ந்து வந்து ஒரு கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டுட்டே இருந்துச்சு. அதாவது எப்ப நீங்க இதுக்காக வந்து ஒரு விடியல் கொடுப்பீங்க, விடியலாச்சின்னு சொல்ற திமுக எப்ப இதுக்கான ஒரு விடியலை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்க அதுக்கான ஒரு பதிலும் வரல, எதுவுமே வரல. ஆனா இதுக்கப்புறம் வந்து புதுசா இன்னும் ஒரு டீமை வச்சு இதுக்கான இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இது வந்து யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்ல இருக்கிற தலைமை செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்சந்தீப் சிங் அப்படின்ற பேரே எனக்கு வாயில் ஒரு மாதிரி நுழையல. இவர் வந்து அதுல வந்து பொதுச் செயலாளராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப அமைக்கப்பட்டிருக்க இந்த குழுவுக்கு இவர் தான் தலைவர். இவருக்கு கீழே ஒரு 3 மெம்பர்ஸோட இப்ப இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் நடக்குதா இல்லையா அப்படின்றது தெரியல, ஆனா நடக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுக்கான வந்து ஒரு எப்படி சொல்றது, இதுக்கான ஒரு அறிக்கை, இதுக்கான அறிக்கை வந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு பிப்ரவரி மாதம்? முதல்ல எதுக்கு இன்னொரு குழுன்னு முதல்ல மக்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இருக்கிற பொண்டாட்டியே பார்த்துக்க முடியல, எனக்கு எதுக்கடா வப்பாட்டி அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு குழு அமைச்சு அதுக்கான அறிக்கையை விட்டாச்சு, மறுபடியும் இன்னொரு குழு அமைச்சு எதுக்கு இன்னொரு அறிக்கையை விடணும் அப்படின்ற கொஸ்டின் தான் எல்லாருக்குள்ளேயே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எப்படின்னா காலத்தை வந்து ஓட்டுறது. ஏன்னா இப்போ 4.5 வருஷம் ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. திமுகவோட ஆட்சி 4.5 வருஷம் முடிஞ்சு இன்னொரு 1/2 வருஷம் தான் இருக்குது, 6 மாதம் தான் இருக்குது அவங்களோட ஆட்சிக்கு. இந்த டைமில் வந்து இதுக்கான எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அலட்சியமாக இருக்கலாம். இல்லை வந்து அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு வந்து இதை வந்து ஓகே
ஒரு அறிக்கையை வந்து நம்ம யோசிக்கணும். ஒரு வாக்குறுதி வந்து எதுக்கு ப்ளஸ் இன்னொன்னு புதுசா யோசிச்சுக்கிட்டு, இதே வாக்குறுதிய மறுபடியும் குடுப்போம். அப்படின்ற மாரி திமுக யோசிச்சு வந்து, அடுத்த வருஷம் சேர்த்து குடுத்துக்கலாம். அப்படின்ற மாரி யோசிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்ரீதர் அவரு பண்ணதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வருஷத்திலே இதுக்கான அறிக்கைய விட்டுட்டாங்க. ஆனா, இவங்க இன்னமும் விடுறாங்க, விட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தற்காலிக அறிக்கை. அதாவது அவங்க ஃபுல்லா குடுக்கல. இடைக்கால அறிக்கை. அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு அறிக்கைன்றது வந்து ஃபுல்லா குடுக்க. இடைக்கால அறிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த வந்து ஒரு ஸ்கூல் இருக்கும். ஸ்கூல்ல வந்து எக்ஸாம் பார்ட் எக்ஸாம் வைப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், ஆனுவல் அப்படின்ற மாரி. இது வந்து செகண்ட் செமஸ்டர் மாரி. நடுவுல ஒரு 10 நாள் லீவு. அதனால வந்து இவங்க வந்து நடுவுல கொஞ்சம் விடுவாங்க. மிச்சத்த வந்து விடுவாங்கன்னு நம்ம நெனைப்போம். ஆனா விட மாட்டாங்க. ஏன்னா அதான் ஆட்சி மாறிடும்ல. அப்படின்ற மாரி. ஐயோ! நான் வேற வாய வளரிட்டேன். ஆட்சி மாறுமோ, மாறாதோ இவங்க வந்து அடுத்ததுல என்ன பண்றாங்க அப்படின்றது தெரியல. இப்போதைக்கு வந்து இடைக்கால அறிக்கையை வந்து நாங்க விடுறோம் அப்படின்னு சொல்லி பிப்ரவரி 4ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்றது தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட்டே ஒருத்தவங்க அறிக்கையை விட்டாங்கன்றப்ப இவங்க அதுக்கான சொல்யூஷன் குடுத்துருக்கணும். பட் ஆனா அதுக்கான சொல்யூஷன் குடுக்கல. மறுபடியும் புதுசா ஒரு டீமை வச்சு ஒரு ஒரு ஜோக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோக் பண்றாங்களா, அந்த விஷயத்தை பூசி முழுவுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது சிபிஐ விசாரணைன்றது என்ன அப்படின்னா, ஒரு கேஸ வந்து இழுத்துக்கிட்டே போறது தான் சிபிஐ விசாரணை அப்படின்னு வந்து ஒரு பேச்சு பொருள் இருக்கு. யார் நான் சொல்லல. தாவேக்கால ஒருத்தர் சொன்னாரு. சரிங்களா? ஆனா நான் சொல்லலங்க. தாவேக்கால தான் சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்போ இதுவும் அதே மாரி தான். புதுசா ஒரு டீம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அப்படியே வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே போலாம். யாரு கேட்க போறா? என்ன கேட்க போறா? அப்படிங்கிறது தான். ஆனா இந்த விஷயத்துக்கு வந்து மக்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு நாளா அவங்க தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா, ராஜஸ்தானா இருக்கட்டும், ஜார்க்கண்டா இருக்கட்டும், மத்திய பிரதேசா இருக்கட்டும், ஹிமாச்சலா இருக்கட்டும், அங்க எல்லாத்துலயுமே வந்து புது ஸ்கீம கொண்டு வந்துட்டு அதை கேன்சல் பண்ணி மறுபடியும் பழைய ஸ்கீம கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இன்னும் தமிழ்நாட்டுல மட்டும் தான் ஏன்னா மத்த எதுக்குமே நம்ம புதுமை தரமாட்டோம். மத்த விஷயத்துல புதுமை தராம, இது வந்து நம்ம காசு குடுக்கணும்ல. அப்படின்றதுனாலயே இவங்க வந்து பழமைய வந்து கொண்டு வரக்கூடாது. புதுமையிலே இருப்போம் அப்படின்னு சொல்லி அதிசயமா ஒண்ணு பண்றாங்க. ஆனா இதுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்னு பார்த்தா, இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிதின்றது வந்து டிஎம்கேக்கு இல்ல வந்து இந்த தமிழக அரசுக்கோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நிதி ஏன்னா ஏகப்பட்ட நிதி அங்க வரப்போ, ஒரு கவர்ன்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த பென்ஷன் அமௌண்ட் போடுறது வந்து பெரிய விஷயமாவே இருக்காது. ஆனா இவங்க ஏன் அத வந்து இந்த மாரி பண்றாங்க அப்படின்றது தெரியல. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படின்றது நம்மளால யோசிக்க முடியல. இது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நவம்பர் 22 சென்னை எக்மோர்ல வந்து இதுக்கான பேரணிய வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 11ஆம் தேதி இதுக்கான போராட்டம் ஒரு முழு நாள் வரைக்குமே வந்து இவங்க வந்து எந்த ஒரு வேலைக்குமே அதாவது கவர்ன்மெண்ட் ஆபீசர் வேலைக்கு போமாட்டாங்க. இதுக்கான போராட்டத்திலே மெயின்டெயின் பண்ணி இருப்பாங்க. அதாவது ஒரு நாள் அப்படி சொன்னாங்க. இதுக்கப்புறமும் இவங்க இதுக்கான ஒரு சரியான சொல்யூஷன் குடுக்கல அப்படின்னா, ஜனவரி 22 அதாவது 2026ல ஜனவரி 22 வந்து இன்ஃபினிட்டி ஸ்ட்ரைக் அதாவது இதுக்கான ஒரு சொல்யூஷன் வர வரைக்கும் நாங்க இதுக்காக ஸ்ட்ரைக் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாராலையுமே இது பார்த்து வியக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பழைய பென்ஷன் அமௌண்ட் கொண்டு வரதுக்காக எங்க உயிரை கொடுக்க கூட நாங்க தயங்க மாட்டோம். எங்க உயிரை கொடுத்தாதான் எங்க பழைய பென்ஷனை நாங்க வாங்குவோம் அப்படின்றத அங்க இருக்கிற அரசு ஊழியர்கள் இதை வந்து சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அப்போ விடியல் ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்த இந்த திமுக ஆட்சி ஒரு விடியலை கொடுக்குமா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. இதுக்கான பதில் கொஸ்டின் மார்க் வந்து வேற ஒரு புல் ஸ்டாப்பா மாறணும் அப்படின்னா அவங்க எடுக்க போற டிசிஷன்ல தான் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக்.